ஹாய்ப்பா, இதுதான் எங்கள் ஒரு கொக்கோ போட்டி. இதில் தான் சண்டைலாம் வந்துருச்சு. சண்டைன்னா பயங்கர சண்டைங்க. விளையாடலாம் மாட்டோம், நீங்கள் வேணால் விளையாடுங்க, நாங்கள் விளையாட வரல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சண்டை வந்துருச்சு. ஏன்னா ஒன்று வந்து இந்த சைடில் இருந்தாலும் அடிச்சுக்கிட்டு அவுட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த சைடில் நின்றுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவுட்டு அவுட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா, இறங்கக்கு முன்னால் இறங்குற இடத்துல அந்த ஓடுவாங்க தெரியுமா, அடிக்கக்கூடிய ஆள் வந்து அதில் நிற்கும். நம்மளை இறங்க சொல்லுவாங்க அந்த நேரத்தில். அப்படி வந்து ஒருக்கா நடந்துருச்சு. அதனால் நான்லாம் விளையாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து இறங்குற இடத்துல அவங்க அவுட் பண்ணுற ஆள் அங்கே இருக்குது, நாங்கள் இறங்கணும். ஒரு கொஞ்சம் தள்ளி போனால் தானே இறங்க முடியும். அவங்க தள்ளி போன்னு சொல்லி இறங்கினா அப்படிலாம் இறங்க முடியாது. நான் இதில் தான் நின்று அடித்த பிறகு அடிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அவுட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், விளையாடலாம் முடியாது, அடுத்தது நான் தான் ஓடணும். நான் சொல்லிட்டேன், என்னாலலாம் விளையாட முடியாது, நீங்கள் யாரை வச்சுனாலும் விளையாடுங்க, நான் வரலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வேறு எங்கள் சார் வந்து பேசினாங்க, மகேந்திரன் சார் வந்து, சரி ஓகே போவா, நீ அந்த அவுட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விளையாட வச்சாங்க. எப்போவுமே இப்படி தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் தான் கேப்டனாக இருந்து எடுத்தேன். இதில் ஒரு பிளாக் கலர் சுடிதார் போட்டு ஒருதி வருவாயினி, அவளும் தான் கேப்டனாக எடுத்தான். அவளுக்கு நல்ல ஆள் கிடைக்கல அப்படின்னு உடனே அவள் என்ன செஞ்சிட்டா, நான் விளையாட வரல. ஏன்னா அவள் டீம் தோக்குற மாதிரி இருந்தோடனே ஆள் வந்து அவள் சொத்தையை எடுத்துட்டா. ஆள் ஆவாத ஆள்லாம் எடுத்து போட்டா, சின்ன பிள்ளைகளாக பார்த்து எடுத்து போட்டா எல்லாத்தையும். அதனால் நான் வர மாட்டேன்னு சொல்லி ஆட்டையே கலைச்சிட்டா. நான் லீடராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு ஆள் தான் இருந்தாங்க. நான் ஒரு குண்டு இருக்கல்ல, வெள்ளை கலர் துணி போட்ட நான் சாரிக்கு பக்கத்தில், அவள் தான் இருந்தா, சுபா. அவள் இருந்தனால அவள் என்ன செஞ்சுட்டா, ரெண்டாவது எடுக்கிறப்போ அவள் ஆளை சொத்தை எடுத்து போட்டுட்டா. ஓடாத ஆளும் ஒன்றுக்கு ஆவாத ஆளை எடுத்து போட்டு விளையாட்டே. இது நாங்கள் எடுத்தோடனே நினச்சிட்டோம், எப்படி சொல்லலாம்னு தோக்க தான் போகிறோம், சரி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஓடணும். ஆனாலும் கொஞ்சம் பாயிண்ட்டு கம்மி தான். நாங்கள் 11 நினைக்கிறேன், அவங்க வந்து 18 நினைக்கிறேன். தோற்றுட்டோம் சொல்ல போனால். ஆனால் ஆளுங்களுக்கு சரியாக இல்லை. எடுக்க தெரியாத ஆளை எடுத்து போட்டுட்டா சொல்ல போனால். அதனால் எங்கள் மேட்ச்சு தோற்றுருச்சு. ஆனால் சண்டையில் தான் முடிஞ்சு. சொல்ல போனால் ஒரே சண்டை 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 சண்டைன்னு ஆரம்பத்துலேருந்தே, தொடக்கத்துலேருந்து, எடுத்ததுலேருந்தே தொடக்கம் வர சண்டை தான். அவுட்டுன்னா அவுட்டு கொடுக்க மாட்டான். நம்ம அவுட்டுன்னு அவுட் அடிச்சிருப்போம், இல்லை அவுட்டு இல்லை, ஆள் இந்த சைடு வந்துட்டு அம்மா. ஆனால் அவங்க சைடில் சொல்கிறப்போ சொல்லுவோம், அங்கே வரல, அதை அடிச்சுட்டு நிறுவோம். அது அப்படியே பயங்கர சண்டை. வேறு தொடக்கத்தில் நின்று, இப்போ வந்து சண்டை எதுக்கு நடக்குன்னா, தொடக்கத்தில் நின்று நான் அடிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நான் இதில் நின்று அடிக்கலாமா, ஆனால் நான் வந்து இதில் நின்று அடிக்கேன், இதெல்லாம் அவுட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். வேறு அந்த பாயிண்ட் எங்களுக்கு தரல. இது ரெண்டாவது நடந்தது. நீ மட்டும் வேறு கொடுக்குறது தரலாமான்னு இப்படி கேட்டு கொஞ்சம் சண்டைலாம் நடந்துச்சு சொல்ல போனால். அதனால் எங்களுக்கு விளையாட பிடிக்காம தான் விளாண்டோம். கொக்கோ போட்டி இப்படி தாங்க முடிஞ்சு. ஒரே சண்டை தான் எப்போவுமே. கொக்கோ போட்டி, அந்த வாலிபாலா, த்ரோபால் இதெல்லாம் வச்சாங்கன்னா எப்போவுமே சண்டை நடக்கும். அது இயல்பான ஒன்று தான். அதனால் சண்டையிலேயே முடிந்து விட்டது. நாங்கள் தோற்று விட்டோம். சரி ஓகே, ஒரு ப்ரைஸுக்காண்டி ஒன்றும் இல்லை, ஆனால் தோற்றுட்டோம், அதான் உண்மை. சரிங்களா?